என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதி முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிலும் முதல் நிகழ்ச்சியாக தந்திருக்கிறார்கள். காலை 6:30 மணிக்கு அந்த நிகழ்ச்சியை பல ஆண்டுகளாக பல லட்சம் மக்கள் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பது மட்டுமல்ல, அவர்கள் பழகுகிறார்கள், அவர்கள் குடும்பத்தினரை பழக வைக்கிறார்கள், நண்பர்களை பழக வைக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து கொண்டோம் என்று கூட தொலைபேசி மூலமாகவும் கடிதாசி மூலமாகவும் நமக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு நாங்கள் யோகாசன ஆசிரியராக ஆகப் போகிறோம் என்று கூட சொல்கிறார்கள். இப்பொழுது நமது அரங்கிற்கு வந்திருப்பவர்கள் முக்கிய விருந்தாளிகள் என்று தான் நான் சொல்வேன். அவர்கள் தமிழர்கள். இங்கிலாந்தில் டாக்டர்களாக பணிபுரிவர்கள். கேன்சரில் உள்ளவர்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜன் செய்யக்கூடிய ஒரு எம்டி டாக்டர். நமது நிகழ்ச்சியை பார்த்து இங்கே குடும்பத்தினருடன் இங்கே வந்து நமது பயிற்சியாலையில் ஆசிரியர் பயிற்சி பெற்றுக்கொண்டு அவர் திரும்பி அவர்களுடைய தொழிலோடு மற்றவர்களுக்கு இந்த யோகாசனத்தையும் கற்றுக் கொடுத்தால் அவர்களுக்கு விரைவில் அந்த நோய் நீங்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். வெகு காலமாக இந்த காட்சி நமது தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து லண்டனிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கலையின் மீது அவர்களுக்கு என்ன ஈர்ப்புத்தன்மை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதுபோன்று லட்சோப மக்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் இதை கற்றுக்கொண்டு அங்கு சென்று மற்றவர்களுக்கும் இதை கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தம்பதியினரோடு இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த பையன் விக்னேஷ் 9ஆம் வகுப்பு படிக்கிறான். அவனும் யோகாசனம் செய்கிறான். என் அருமை நண்பர்களே, இவர்கள் இப்பொழுது ஒரு அற்புதமான பர்சகோண ஆசனத்தை செய்ய போகிறார்கள். இந்த பையன் உடல் தூக்கிய சாய்வாசனத்தை செய்ய போகிறான். நீங்கள் கவனிக்க வேண்டும். 55 வயது ஆகிவிட்டது. அவர்களுக்கும் 50 வயதுக்கு மேலாகிவிட்டது. பாருங்கள், அவர்கள் ஆசனத்தை எவ்வளவு ஆர்வமோடு செய்ய போகிறார்கள் என்பதைத்தான் நாம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அறுபதி டாக்டர்களே, நீங்களும் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கும் உங்களுடைய பேஷண்ட்டுகளுக்கும் ஒரு சில ஆசனங்களை நீங்கள் மூச்சு பயிற்சியும் கொடுப்பீர்களானால் விரைவில் அவர்களுக்கு இந்த நோய் நீங்குவதற்கு இது ஒரு உபகரணமாக உபயோகப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அருமைச் சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் எழுந்து நில்லுங்கள். நேராக இந்த பர்சகோணாசனத்தை செய்ய வேண்டும். நீ காலை நேராக நீட்டு, கையை பின்னால் தள்ளி வைத்துக்கொள், உடலை தூக்குப்பா, லிஃப்ட் யுவர், வெரி குட். காலை நன்றாக பின்னால் கொண்டு வரலாம். பர்சகோண ஆசனத்தை முழுமையாக செய்கிறார்கள். பாருங்கள், மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ரிலாக்ஸ். டூ டீப் பிரீத்திங். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது அடுத்த பக்கம் சாயுங்கள். இல்லை, அங்கே பார்க்கவே, இந்த சைடு. மீண்டும் கையை காலை நீட்டி பின்னால் கை வை. கை பின்னால் வை, அங்கே பார்க்க. கையை நல்லா நெருக்கி வச்சு, தலையை தொங்க போடு. நாற்பது வயது மேலாகிவிட்டாலே உடம்பு மிகவும் இறுகிவிடும். பாருங்கள், அவர்கள் சைவமாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த வயதிலும் உடல் இளக்கமாக இருக்கும். அது ஒரு வழிமுறை. இந்த யோகா லைனுக்கு வருகிறவர்கள் கூடுமானவரை சைவமாக இருந்தால்
உங்களுக்கு இந்த ஆசனம் முழுமையாக வெகு சீக்கிரத்தில் வந்து விடுகிறது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக 2 மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். நீ அப்படியே இங்கே பார்க்க திரும்ப. டர்ன் டு மை சைடு. ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட் லைட். கையை பண்ணுங்கள். உடல் தூக்கிய சாய்வாசனத்தை செய்கிறான். அவர்கள் பர்சகோண ஆசனத்தை செய்கிறார்கள். 50 வயதுக்கு மேற்பட்டு இந்த ஆசனத்தை செய்வது என்பது கடினம். ஆசிரிய பயிற்சியில் அவர்கள் நல்ல பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். காலையிலிருந்து மாலையில் வரையும் இந்த ஆசனங்களையும் இதனால் ஏற்படக்கூடிய பலன்களையும் நன்கு படித்துக்கொண்டு இந்த ஆசனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தலையை நல்லா திரும்ப தூக்கு உடம்ப அப். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ள வேண்டும். தூக்கு, இன்னொரு தூக்கு. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை ஒன்றாக வைத்துக்கொண்டு நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். ஆப்போசிட் சைடு செய்யுங்கள். இப்பொழுது கை மெதுவாக பண்ணு. கால் நீட்டு. மெதுவாக கையை பின்னால் வச்சா தான் தூக்க முடியும். கால் நன்றாக பலப்படுகிறது. தொடை பலப்படுகிறது. பந்துக்கிண்ண முட்டு பலப்படுகிறது. கை பந்துக்கிண்ண முட்டு பலப்படுகிறது. எத்தனை உறுப்புகள் பலப்படுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். காலை சேர்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நேராக திரும்புங்கள். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, குறிப்பாக அலோபதி டாக்டர்களே, நீங்களும் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் டாக்டர்களுக்கு நேரங்காலமெல்லாம் கிடையாது. சமயத்தில் விடிய விடிய முழிக்க வேண்டியிருக்கும். ஒரு பேஷண்ட்டை பார்த்துவிட்டு வீட்டுக்கு திரும்புவார்கள். திரும்பவும் ஃபோன் வரும். உங்கள் பேஷண்ட்டு மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார். திரும்பவும் ஓடுவார்கள். தூக்கமின்மை, அவர்களுக்கு பல்வேறு ப்ரெஷர், நெருக்கடிகள், டென்ஷன், இவைகளெல்லாம் அலோபதி டாக்டர்களுக்கோ எல்லா டாக்டர்களுக்கும் இருக்கும். தன்னுடன் வருகின்ற நோயாளிகளை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தூக்கத்தை கூட பெரிதாக கருதாமல் அவர்கள் திரும்பவும் எழுந்து ஓடுவதையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். அதன் காரணமாக பல்வேறு நோய்களுக்கெல்லாம் ஆட்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிடமாவது யோகாசன பிராணாயாமங்களை அவர்கள் செய்ய வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு எந்த சோதனையும் எந்த வேதனையும் அவர்கள் உடலுக்கு ஏற்பட்டாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அந்த வேலைகளை நோயாளிகளை கவனிப்பதற்கான ஒரு மனோதிடம், மனோ உறுதி இவைகளெல்லாம் வந்துவிடுகிறது. மனோ சக்தி வந்து விடுகிறது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லா தரப்பினரும் பழகி என்றும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.